என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா எடுத்தோடனே வெங்காயத்தை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வரதுக்குள்ளார சரி வெங்காயம் உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரித்து வச்சாச்சு. அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வதக்கிற அளவுக்கு எடுத்து வச்சிட்டேன். தக்காளி இந்த அளவு கட் பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும். மிக்சியில் போடுறது தானே, அதனால் போதும். பூண்டு வாங்கிட்டு வர சொன்னேங்க, வாங்கிட்டு வரவே இல்லை. அதனால் இருக்கிறத வச்சு சமைப்போன்னு இருந்த பூண்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் எதுக்குன்னா நம்ம பட்டை கிராம்லாம் தாளிப்போம்ல, அதுக்கு தேவைப்படும். அதனால் அதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இஞ்சியும் சொதப்பிட்டாங்க, ரொம்ப பிஞ்சு இஞ்சாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்படிதான் இருந்துச்சு. இதை நான் எப்படி அரைச்சி எண்ணெய் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத வாங்க நீங்களும் சேர்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். இதில் வேறு நான் தண்ணி வேறு நிறைய ஊற்றிட்டேன்னா போச்சு. இப்போது நமக்கு நார்மலான இஞ்சியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் முத்தின இஞ்சியாக இருந்தால் பேஸ்ட் மாதிரி நல்லா ஒரு மாதிரி வரும். இது பிஞ்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு மாதிரி கலர்லேயே வந்துருச்சு. மட்டன் வேறு அறியாமையே வாங்கிட்டு வந்தனால அதுக்கப்புறம் சிட்டு சிட்டதாக போட்டு அரைஞ்சிச்சு. அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும் போட்டு ஒரு 8 விசில், நான் 8 விசில் வைப்பேன். 8 விசில் வைக்கிற அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே மூடிட்டேன், அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றினேன். அதையும் நான் அதை எடுக்கலை. சைடு குழம்பு வைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாமா? எது வணக்கி அரைக்கணுமோ அது ஃபஸ்ட்டு நம்ம வணக்கி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டு அப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் இருக்கிற எண்ணெயிலே தக்காளியும் வணக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவு தக்காளி வணங்கினாவே போதும். இது ரெண்டையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே குக்கர் விசில் வந்துடுச்சு. அதே இதில் நான் தேங்காவும் இந்த குழம்போட ஆட் பண்ணிக்குவேன். அதனால் தேங்காவை நல்லா வணக்கிட்டு அது கூட கொஞ்சம் மிளகு, அப்புறம் சீரகம் ரொம்ப லைட்டாக தான் போடணும். போட்டு இது மூணையும் நல்லா வணக்கிட்டு இதையும் அரைச்சிக்கலாம்.
விசில் பண்ணுற ஒரு விஷயந்தான் சூப் எடுக்கிறதுக்காக. என்னோடய பொண்ணுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதே குக்கரில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு இதில் வந்து பிரியாணி இலையும் சேர்த்துப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் அரைஞ்சி வச்சு சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கல நான். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கடையில் விற்கிற மட்டன் மசாலா, இவ்வளோதான். சப்போஸ் மட்டன் எதுவும் சாப்பிட்லன்னா உருளைக்கிழங்கு கொடுக்கலாம்ல, அதனால் அதை ஆட் பண்ணிப்பேன். அப்புறம் பக்கத்து அடுப்புலேயே வந்து உலையும் போட்டுட்டேன். இதில் என்னன்னா நான் குழம்பு வைக்கிற ஆர்வத்தில் உலை போடவே மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் போட்டேனே. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் டோட்டலாக மாறிடும். அப்புறம் கறியும் போட்டு நல்லா பெரட்டிட்டு அப்புறம் தேங்காயும் போட்டுக்கலாம். ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.